ஹாய் பிள்ளைங்களா, வணக்கம். உங்கள் சத்தியம்மா. இந்த பதிவு எதுக்குன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருத்தர் விபூதி சித்தரை பற்றி பேசுனதும் நேற்று நைட்டு என் கனவுல வந்துட்டார். இந்த பதிவை நீ போடு அப்படின்றதுனால இந்த பதிவு இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. சரிங்களா? விபூதி சித்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தர்களுடன் கர்மாக்களை கழிக்கவும் மற்றும் பிரச்சனைக்கு ஏற்ப மரத்தை சுத்த வைக்கிறதும், கல்லை தூக்க வைக்கிறதும், விபூதி மந்திரிச்சு கொடுக்குறதும், நம்மளை பார்த்ததும் கணித்து சொல்கிறதும் இவருடைய சிறப்பு. சரிங்களா? சிறப்பாக இருக்குது. அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா மனக்கவலைகள்லாம் மறந்து நம்மளுக்கு இருக்க கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குன்னு நம் பக்தர்கள் அனைவரும் ஆணித்தரமாக நம்புகிறாங்க விபூதி சித்தரை பற்றி. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, விபூதி சித்தர் கணக்கம்பட்டியாரின் மறு உருவம்னே சொல்லலாம். ஏன்னா சாயல் பார்த்திங்கன்னா கணக்கம்பட்டியாராட்டமே இருப்பார் இவர். அதனால் கணக்கம்பட்டியாரோட மறு உருவம், மறுபிம்பம் அப்படின்னு நம்ம விபூதி சித்தரை சொல்லலாம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம அங்கே போயிட்டு வந்தோம்னா அவ்வளோ சிறப்புகள் இருக்குது. குங்குமம், அதே மாதிரி திருநீர், அவர் கொடுக்குற அந்த திருநீரை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சோம்னாலும் அவ்வளோ சிறப்பு. நம்மளுடைய கர்மாக்கள் அங்கே போனால் கழியும். ஏன்னு கேட்டால் மரத்தை சுத்த வைக்கிறதும், கல்லை தூக்க வைக்கிறதும், நம்மளுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறதும், அவர் உத்து பார்த்தாலே நம்மளுக்கு பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி நம்மளுடைய மக்கள் பக்தர்கள் ஆணித்தரமாக நம்புறதுனால நிறைய பேர் அங்கே போயிட்டுருக்காங்க. வாங்க நம்மளும் ஒரு நாள் அங்கே போய் அவரோட ஆசையை வாங்கிட்டு வரலாம். இது நேற்று எனக்கு கனவுல இந்த நீ என்னை பற்றி நீ போடு, நீ என்னை பற்றி பேசுன்னு சொன்னதுனால நான் இன்றைக்கி இந்த பதிவு போட்டேன். ஏன்னா எனக்கு அவங்களோட உத்தரவு வரணும். வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பதிவு நான் போட்டுருவேன். கணக்கம்பட்டியாரது நான் அங்கே போய் ஒரு 10 நாள் இருந்திருக்கேன். நிறைய தடவை போயிட்டு வந்திருக்கேன். அந்த உணர்வு எனக்குள்ளார வரும். வந்துச்சுனாவே நான் உடனே டக்குன்னு அந்த வியாழக்கிழமையான கணக்கம்பட்டியாரது போட்டுருவேன். ஏன்னா எனக்கு அவருன்னா அவ்வளோ ஒரு இஷ்டம். ஜீவசமாதிக்கு போயிட்டு வந்ததை விட இவரை நேரில் நம்ம பார்க்கும்போது இன்னும் சிறப்புகள் ஜாஸ்தி. சரிங்களா? அதனால் வாங்க நம்மளும் ஒரு தடவை போயிட்டுருவோம். மதுரைக்கு போய் அழகர் கோயில் போகிற இடத்துல இறங்கி அங்கேருந்து சந்திரப்பட்டி அப்படின்ற பஸ் ஏறி நம்ம போனோம்னா விபூதி சித்தர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிடலாம். சரிங்களா? ஓம் சக்தி, அங்காள சக்தி. நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.